உங்களுக்கு நான் இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறேன். அதாவது ரேஷன் அரிசியில் வந்து இட்லி மாவு வந்து எந்த ரேஷியோவில் நம்ம அரைக்கணும்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ போடணுன்னா அரிசி 7 பங்குன்னா உளுந்து வந்து 1 பங்கு போடணும். ஓகேவா? ஸோ 1 பங்கு போதும். இந்த உளுந்தை வந்து நல்லா 2 அலசினா போதும். அலசி ஊற வச்சாச்சு. இது பாருங்கள், அரிசி வந்து ரேஷன் அரிசி தான். ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மாவு வச்சிடலாம். முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. உளுந்து போட்டாச்சு. இப்போ ஓட ஆரம்பிச்சு கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போ கொஞ்சம் எப்படி அரைஞ்சிக்கிட்டு வந்து பாருங்க. ஊற்றி இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் அப்படி வழிச்சு விடுங்க. இப்போ எப்படி அரைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா அது கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி தொட்டு பாருங்கள். இந்த பாருங்க, ஒட்டவே மாட்டேங்குதா? இதுனா உளுந்து மாவு அரைச்சாச்சு. சரியா? நம்ம அரிசி போட போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக அரைஞ்சிருக்கு பாருங்க. 2 போடுறோம் அப்படின்னா நம்ம ஓட விடணும். சரியா? போடுறப்ப கையில் வந்து இது பண்ணிக்கக்கூடாது. அரிசி போட்டாச்சு. இந்த அரிசி போடுறப்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அரைஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸை போடுங்க. இல்லைன்னா சிக்கிக்கும். அப்படியே வந்து கிரைண்டர் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சரியா? இல்லைனா வந்து அப்போ ஸ்டக் ஆகி நின்றுடும், டேஸ்ட்டாகவும் இருக்காது. இப்போ வந்து நான் மாவு அரைஞ்சிருச்சு. இதான் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பதம். தொட்டு பார்த்தோம்னா அரைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் மாவை அள்ளிட்டு உங்களுக்கு கலந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இது உளுந்த மாவு நிறையா இருக்கும். அதனால் நல்லா இதை வந்து அடிக்கணும், நல்லா வந்து கலக்கணும். கலந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து நாளைக்கு தேவையானதை மட்டும் தனியாக எடுத்து அதை தான் நான் புளிக்க வைக்க போகிறேன். இப்போ பாருங்க, இட்லி அப்படியே ஆவி பறக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குட்டி குட்டியாக செஞ்சுருக்கேன். பாருங்கள் மாவு எப்படி பொங்கியிருக்குன்னு காட்டுறேன். நல்லா பொங்கியிருக்கா? பாருங்க, தெரியுதா? பொங்கியிருக்கு தெரியுதா? அவ்வளோதான். இப்போ இட்லி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படி ஊற்றுறேன். மாவு வந்து இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வெந்தோடனே உங்களுக்கு காட்டும் பாருங்கள். வெந்துருச்சாங்க எப்படி பார்க்கணுன்னா இதில் வந்து போர்க்கில் தண்ணியை நினச்சிட்டு இப்படி பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்படி பண்ணி பார்த்தா இங்கே நல்லா இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஆறுனோடனே உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் வைக்கல, டைம் ஆகிடுச்சு.